ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வெவ்வேறு பள்ளிகளுக்கும் இடையே சண்டை வந்துச்சு அப்படின்னா எந்த பள்ளி ஜெயிக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, ரெண்டு கொடூரமான பள்ளிகள் தான். உடும்பு அப்படின்னு சொல்லப்படுற கொமோட்டோ டிராகனுக்கும் அலிகேட்டர் அல்லது குர்கடைல் அப்படி சொல்லப்படுற முதலுக்கு இடையுமே சண்டை வந்துச்சு அப்படின்னா எது ஜெயிக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? கொமோட்டோ டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற உடும்புகள் பெரும்பாலும் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்க கொமோட்டோ அப்படின்னு சொல்லப்படுற தீவுகளில் தான் இது அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது தரையில் வாழக்கூடிய முதலை அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்கள்லாம் இருந்திருக்கு. இதுவும் முதலே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் பொருள்கள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் முதலை வேறு உயிரினம், இது கொமோட்டோ டிராகன் வேறு உயிரினம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரெண்டோட ஆக்டிவிட்டீஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் திக்கான தோல் கொண்டதாக இருக்கும். இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குமா. முதலோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு 60 பற்கள் முடியும் இருக்குமா. இதோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 200 கிலோ முடியும் எடை போடக்கூடியதாக இருக்கும். இது முதலையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட கடிக்கும் திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 PSI to 300 PSI முடியும் கடிக்குமா. இதோட பற்களுமே ரொம்ப ஒரு வீக்னஸான பற்களாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் முதலைக்கு அந்த மாதிரி கிடையாது. முதலைக்கு இதோட பெரிய பற்கள். இதோட முதலையோட கடிக்கும் திறனோட கம்பேர் பண்ணும்போது இதோட கடிக்கும் திறன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முதலோட கடிக்கும் திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேட்டையாடும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கும்போது இது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பிரில்லியண்ட்டும் கூட. ஒரு மனிதன் தனக்கு இறை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டா அந்த மனிதன் இது தாக்கவே தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை தாக்குனா அவருக்கு ரெண்டாவது இறை கிடைக்காது அப்படின்றனால அந்த மனிதன் தாக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடும் போது அப்படியே முழுங்கிரும். பெரிய உயிரினங்களை வேட்டையாடும் போது இதோட வாயில் ஒரு விதமான விஷம் இருக்கும். அந்த விஷத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த உயிரினங்களை இறக்க வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இது. அதே மாதிரி இதோட வாயில் ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்குமா. அந்த விஷத்துலேருந்து அந்த உயிரினங்கள் தப்பிச்சாலும் அந்த பாக்டீரியானால் நாளடைவில் அந்த உயிரினங்கள் இறந்துருமா. அதே மாதிரி இது அதிக மோப்ப சக்தி கொண்டதாக இருக்கும். முதலையோட கம்பேர் பண்ணுவது ரெண்டுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிலத்தில் வாழக்கூடிய பெரிய பல்லினங்களில் இதுவும் ஒன்று. இது கடிக்கிறதும் முழுங்குறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி இதோட நாக்கு பார்த்திங்கன்னா ரெட்டை நாக்காக பாம்பு மாதிரி இருக்கும். நுகர்வுக்கு பெரும்பாலும் இதை பயன்படுத்து. அதே மாதிரி மிச்ச உயிரினங்கள் உயிரோடு இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துது. ரொம்பவே கொடூரமான ஒரு உயிரினம் இது. அடுத்ததாக முதலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட முதலைகள் வகைகள் இருக்குது. அதுலேயும் இந்த உப்பு நீர் முதலைகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான முதலை அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதுவுமே ஒரு மாமிச உண்ணி. இதுக்கு 66 பற்கள் இருக்குது. இதோட கடிக்கும் திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400 PSI முடி இருக்குமா. இதோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 to 2000 பவுண்ட் முடியும். அதாவது கிட்டத்தட்ட 1000 கிலோ முடியும் எடை போடக்கூடியதாக இருக்கும். இது உடும்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடிக்கும் திறனுமே உடும்பு விட ரொம்பவே அதிகம். சைஸுமே உடும்பு விட ரொம்பவே அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி உடும்புக்கு இதுக்கும் சண்டை வருது அப்படின்னா மேக்ஸிமம் முதலைகள் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரத்தில் நம்ம முதலைகள் தன்னை எதிர்த்து மிச்ச மிருகங்கள் அதிகமாக சண்டை போடுது அப்படின்னா அந்த வேட்டையை விட்டுட்டு போயிடுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்பவே தத்ரூபமாக நடித்து மிச்ச உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான உயிரினம் இது. நீர்லலாம் போய் மிச்ச உயிரினங்கள் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா முதலை பிடியிலேருந்து வெளியில் வரது ரொம்பவே கஷ்டம். நீருக்குள்ளே கொண்டு போய் அசால்ட்டாக அடித்து சாப்பிட்றோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கில்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த கடிக்குது, ஒரு உயிரினத்துலேருந்து கடிக்குது அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் ஆகி அந்த சதையவே அப்படியே பிச்சு எடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக பிடிச்சிக்கிட்டு சுற்றும். அந்தளவுக்கு சுற்றி அந்த சதையை பிச்சு எடுத்து சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி இதுவுமே ஒரு சில உயிரினங்களை அப்படியே முழுங்கக்கூடியதாக இருக்கும், சின்ன சின்ன உயிரினங்களை.
இதோட பார்க்கும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குமா, அதே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உடும்போட பார்க்கும் திறன் இதுவும் வந்து பகல் நேரங்களில் ஒரே மாதிரி இருக்குமா, இரவு நேரங்களில் மட்டும் முதலைகளுக்கு வந்து வேறுபடுறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் வேட்டையாடும் போது இது ரொம்பவே வந்து அக்ரெசிவாக வந்து வேட்டையாடுமா. அதே மாதிரி ஒரு உயிரினத்தை தாக்கிருச்சு அப்படின்னா அது தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கொடூரமாக வேட்டையாடக்கூடியது இது. நீர்லேயும் சரி நிலத்துலேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து ஈவனாக ஸ்பீடில் வந்து வேட்டையாடக்கூடியது. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் வந்து 22 மைல்ஸ் பர் ஹவரில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். நீரில் பார்த்தீங்கன்னா 15 மைல்ஸ் பர் ஹவரில் வந்து நீந்தக்கூடியதாக வந்து இருக்குமா. இது பெரும்பாலும் நீரில் வந்து அதிகமாக வேட்டையாடுது அப்படின்றது அது சொல்லப்படுது. நிலத்துலேயும் சரி நீர்லேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து அதிகமாக எதில் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் தான் வந்து முதலைகள் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட நுகர்வுத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்குமே ஈவனாக தான் இருக்கும். இருந்தாலும் நீர்லேயும் சரி நிலத்துலேயும் சரி இது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த மிருகம் ஜெயிக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மிருகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முதலைகள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.